யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரலிது. ஹலோ மக்களே, வெல்கம் டு அ யூடியூப் சேனல் ட்ராவல் வித் VAAN. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, why do elephants fight? யானையெல்லாம் இப்படி சண்டை போடுறது ஜஸ்ட் ஆங்கரா இல்லை சம்திங் மோரா? நீங்கள் இப்போ பார்க்குறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபைட், இட் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் தி க்ரோயிங் ப்ராசஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற யானையெல்லாம் ஓல்டு டாமினன்ட் எலிஃபென்ட்ஸ் கிடையாது. இது எல்லாமே யங் ஒன்ஸ், ஆல்மோஸ்ட் லைக் அ டீனேஜ் எலிஃபென்ட்ஸ். ஸோ இந்த யங் மேல் எலிஃபென்ட்ஸ் இப்படி ஸ்பேரிங் பண்ணுவாங்க டு பில்ட் த ஸ்ட்ரென்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அதுதான் லேட்டர் ஸ்டேஜில் அவங்க வைல்டில் போய் சர்வை பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் லைக் ஹியூமன்ஸ், இவங்களும் அவங்களோட ஸ்ட்ரென்த், பவர், பொசிஷன் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எலிஃபென்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ். அவங்களோட ஃபேமிலி பாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங். நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபீமேல் லீட் இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஃபேமிலியை லீட் பண்ணுவாங்க. மேல் எலிஃபென்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் இந்த ஹர்டில் இருப்பாங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் அவங்க அந்த ஹர்டை விட்டு வெளியில் வந்து தனியாக வைல்டில் லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தாங்க. நமக்கு எப்படி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் நடக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் நடக்கும். அந்த ஃபேஸை தான் மஸ்த் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்த் ஃபேஸ் அண்டர்கோ பண்ணுற எலிஃபென்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக மாறிடுவாங்க. அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி மஸ்த் ஃபேஸில் இருக்க எலிஃபென்ட்ஸை பார்த்து தாங்க சொல்கிறாங்க. இந்த ஃபேஸில் நார்மலாக மேல் எலிஃபென்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்களோட டாமினன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் மற்ற மேல் எலிஃபென்ட்ஸோட சீரியஸ் ஃபைட்ஸ்லாம் இண்டல்ஜ் பண்ணுவாங்க. மதம் பிடிக்கிற எல்லா யானையுமே மஸ்த் ஃபேஸில் தான் இருப்பாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க. யானைங்களுக்கு மதம் பிடிக்கிறதுக்கு மற்ற காரணமும் இருக்குது. அதில் மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியர். ஹியூமன்ஸ் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போதோ, இல்லை தன்னோட குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற டைம் வரும்போதோ, இல்லை சம்டைம்ஸ் அவங்களோட பாடி பெயின், இதனால கூட அவங்களுக்கு மதம் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே நடக்கிற சண்டை நாட் ஃபுல் ஆஃப் அக்ரெஷன். திஸ் இஸ் மோர் அபவுட் லேர்னிங் டாமினன்ஸ், செட்டிங் பவுண்டரிஸ் அண்ட் க்ரோயிங் அப். குஞ்சாணி ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சஃபாரி போகும்போது இது மாதிரி எலிஃபென்ட் ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபைட். திஸ் இஸ் ஆக்சுவலி கம்யூனிகேஷன் அண்ட் தே ஆர் லேர்னிங் ஹவு டு லீட் தர் லைஃப் இன் வைல்ட். நார்மலாக ஹர்ட்ஸில் இருக்கிற எலிஃபென்ட்ஸ் அவங்கள காப்பாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. மேல் எலிஃபென்ட்ஸ் வைல்டில் போய் தனியாக சர்வே பண்ணுறதுக்கு இந்த லேர்னிங் இஸ் மஸ்ட் டு மேக் தம் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர், ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர். ஓகேங்க, இப்போ இந்த எலிஃபென்ட்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா? எலிஃபென்ட்ஸ் கேன் ஐடென்டிஃபை தெம்செல்வ்ஸ் இன் த மிரர். வெரி ஃபியூ வைல்ட் அனிமல்ஸ்க்கு தான் இந்த எபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மார்க்கிங் போட்டால் கூட மிரர் பார்த்து அவங்களோட ட்ரங்கை யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக அந்த இடத்த அவங்களால தொட முடியும். இது ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் இல்லைங்க, இது செல்ஃப் ரெக்கக்னிஷன். அந்த மிரரில் தெரிகிறது அவங்க தான்னு அவங்களுக்கு புரியுது. வேர்ல்டுலேயே ரொம்ப கொஞ்சம் அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் சிம்பான்சி, டால்ஃபின்ஸ், அப்புறம் நம்ம எலிஃபென்ட்ஸ். ஓகேங்க, இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் எபிசோட். பாய். மலையெல்லாம் தாண்டி